கோத்தம்சோ கற்பவதி கற்பக விநாயகப் பெருமானுடைய பேரருளை வேண்டி நடைபெற்று வருகின்ற மங்கள மகோற்சவத்தின் தேர் திருவிழா சிறப்பு வைபவங்கள், அதனையொட்டி முன்னுக்கு நடைபெறுகிற சப்பர திருவிழா மற்றும் தீர்த்தம், பூங்காவனம், ஆவண சதுர்த்தி போன்ற பல விடயங்களை இங்கே நாங்கள் கூற இருக்கின்றோம். இங்கே எமது ஆலயத்திலே தொடர்ச்சியாக பல நாதஸ்வர கலைஞர்கள் தங்களுடைய மங்கள இசையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சப்பர திருவிழா என்றும் தொடர்ச்சியாக தேர், தீர்த்தம், பூங்காவனம் ஆகிய 4 தினங்களும் ஈழத்தின் பிரபல மேதைகளாகிய நாதஸ்வர மேதைகளாகிய பஞ்சமூர்த்தி குமரன் மற்றும் பாலமுருகன் இவர்களோடு தவில் வித்வான்கள் பிரசன்னா செந்தில்நாதர் ஆகியோரும் இணைந்து மங்கள இசையை தர இருக்கிறார்கள். அத்தோடு அவர்களுடைய புதல்வர்கள், பாலர்களுடைய புதல்வர் சரஞ்சன் நாதசுரமாகவும், செந்தில்நாதருடைய புதல்வர்கள் இளையோர்கள் சாரங்கன் மற்றும் பிருத்திவிகர் ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சாரங்கன் நாதசுர இசையும் பிருத்திவிகர் தமிழிசையுமாக இளையோகன் சேர்ந்து சிறப்பான இந்த மங்கள இசை நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அத்தோடு சப்பர திருவிழா என்றும் சுவாமி இரவு திருவிழா நிறைவடைந்தவுடன் பிரபல பின்னணி பாடல்களாகிய சாய் விசால் மற்றும் ரேஷ்மா இவர்களோடு உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து பக்திகான இசைகளும் மங்கள இசை வாத்தியங்கள் நடைபெற இருக்கின்றது. அதுபோல தேர் திருவிழா என்றும் லோயிட் பார்க்லையும் இந்த சிறப்பான முன்னணி பாடல்களோடு நமது ஆலயம் சார்ந்த ஊர் சார்ந்த தமிழ் கலைஞர்கள், இளைஞர்கள் இணைந்து பாட இருக்கிறார்கள். இவற்றிலும் கலந்து கொள்வதோடு அனைத்து அடியார்களும் பால்குடம் எடுப்பவர்கள் மற்றும் காவடி எடுக்கின்ற அன்பர்கள், கற்பனச்சட்டி எழுதுகின்ற அன்பர்கள் தங்களுடைய பெயர்களையும் ஆலயத்தை பதிவு செய்து அதற்கான ஒழுங்குகளை செய்வதற்கான முறைகளை நாம் ஏற்படுத்த நீங்கள் அதில் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இம்முறை இந்த ஆவணி சதுர்த்தி பூங்காவனமாகிய செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி காலையிலே 7 மணிக்கு பாற்பூசியை தொடர்ந்து பால்குட அபிஷேகம் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து சங்காபிஷேகமும் 11:30 மணிக்கு மூலஸ்தான பூஜையை தொடர்ந்து விசேஷமாக பஞ்சமுகார்த்தனையும் அன்றைய தினம் பகலிலே ஆவணி சதுர்த்திக்கான உற்சவமும் நடைபெற்று அன்று மாலை செவ்வாய்க்கிழமை 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை பூங்கான உற்சவத்தை முன்னிட்டு 5 மணிக்கு பூஜையும் அதைத் தொடர்ந்து 6 மணிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற இருக்கிறது. அதே அடியார்கள் கலந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக தேர் திருவிழா என்று காலையிலே இங்கே 6 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பமாகி 8:30 மணிக்கு வசந்தகொண்ட பூஜை இடம்பெற்று யாக தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி சுவாமி 10 மணி 10 காலுக்கு அங்கே தேரில் ஏறி 11 மணிக்கு தேர் புறப்பாடு நடைபெறும். அதிலே வழியாக கலந்து கொள்ள வேண்டும். அத்துடன் இந்த தீர்த்த திருவிழா என்றும் கார்பாக்குள்ளே சுவாமியினுடைய தீர்த்தோற்சவம் நடைபெறும். ஆவணி சதுர்த்தியாக செவ்வாய்க்கிழமை காலையிலே அந்த திருப்பச்சன பெருமானம், அதாவது நிமச்சன பெருமானாகிய அந்த விநாயகப் பெருமானுடைய திருவுருவத்துக்கு அடியாக தங்களுடைய கைகளாலே பூக்கள் போட்டு தங்களுடைய பிரார்த்தனைகளை செய்து கொள்ளலாம். அது செவ்வாய்க்கிழமை 10 மணி முதல் அங்கே அந்த திருவுருவத்துக்கான வழிபாடுகள் நடைபெற இருக்கும் என்பதையும், ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை இங்கே பூஜைகள் ஆரம்பமாகி 9 மணிக்கு கலெக்டர் செய்ய நோக்கி புறப்படுகின்ற அந்த நிமச்சன பெருவிழாவிலே கலந்து கொள்கின்ற அடியாக அனைவரும் ஆலயங்களிலே அந்த அதற்கான கோச்சுக்கான டிக்கெட்டுகளையும் பெற்று உங்களுடைய பெயர்களையும் பதிவு செய்து புக் பண்ணிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த விழாக்களிலே முக்கியமாக தேர் என்பது இறைவனுடைய அருள் அதிகமாக கிடைக்கின்ற நாள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் எந்த இடமாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் தேருக்கு மக்கள் ஒன்று கூடி அந்த தேர் வடத்தை எந்த மூர்த்தியாக இருந்தாலும், எந்த சுவாமிகள் இந்த ஆலயங்கள் இருக்கிறார்களோ அதனுடைய மூலமூர்த்தியினுடைய பிரதி வடிவமாக உற்சவமூர்த்தி அந்த தேரிலே அமர்ந்து வருவார்கள். தேர் என்பது அக்னி வடிவமாக இருக்கும். அதுதான் சுவாமி போகின்ற பொழுது கூட சிவப்பு நிறத்திலே அக்னி வடிவத்தில் வருவார்கள். அக்னி என்பதற்கு 2 ஆற்றல் உண்டு. ஒன்று தேவையில்லாதவற்றை எரித்து விடுவது, தேவையானவற்றை பக்குவப்படுத்தி ஆக்கி தருவது. நாங்கள் சமையல் செய்யும் போது அக்னியை தான் பயன்படுத்தி விடுவோம். ஏனென்று கேட்டால் அது எங்களுக்கு நல்லதாக தூய்மைப்படுத்தி தரும். அதே போல அந்த அடித்தளன் சொல்லுகின்ற அந்த பஞ்சகிருத்தியங்களே முக்கியமாக தேருக்கு ஏன் கொடுத்தார்கள் என்று கேட்டால் அதனுடைய தீவினை கண்மவினைகளிலே உங்களுக்கு தெரியாத தீவினைகள் ஊழினைகளை அழித்து விடும். பிராகாமியம், சஞ்சீதம், ஆகாமியம் சொல்லப்படுகின்ற வினைகளிலே இந்த பிராகாமியத்திலே நாங்கள் அனுபவிக்க வேண்டிய சஞ்சீத வினைகளை கூட அந்த தேர் திருவிழாவை பார்ப்பதன் மூலமாக எங்களுடைய ஊழ்வினைகள் சிலது எரிக்கப்படும், அழிக்கப்படும் என்பதனாலேதான் அக்னி வடிவமாக வருவது. நாங்கள் சுவாமிக்கு அந்த சிவப்பை அக்னி வடிவமாக தாத்திக் கொண்டு வருகின்ற ஒரு பொது மரபையும் எங்களுடைய சமயத்தில் ஒரு தத்துவ கருத்தோடு ஏற்படுத்தி வைத்தார்கள். அதனால்தான் தேர் திருவிழா ஒன்று கூடி மக்கள் அந்த தேரை தொடர்ந்தொட்டு இழுத்துக் கொண்டு வர வேண்டும். அப்படி இழுக்கின்ற பொழுது எங்களை நோக்கி அந்த இறைவனுடைய அருளை நாங்கள் இழுத்துக் கொள்கிறோம்.
அதே வழியில் இறைவன் எங்களை நோக்கி வருகிறார் என்ற அந்த ஒரு கருத்தும் பட அந்த தேர் திருவிழாவினுடைய அருமையான அந்த தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதிலேயும் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்வை பார்த்துக் கொள்ளலாம். தேருக்கு பல மக்கள் ஒன்று கூடி அந்த இறைவனுடைய அருள் தன்மையை பெற்றுக் கொள்வதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆகவே அடியார்களே, இந்த தேர் திருவிழா ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓட்டந்தூர் கற்பதி கற்பதினார் ஆலயத்தில் 24வது வருடமாக நடைபெற இருக்கின்றது. அனைத்து அடியார்களும் கலந்து கொள்ளுமாறு ஆலய நிர்வாகிகள், உபயோக பெருமக்கள், கற்பகபதியுரை கணபதியை தொழ, கற்பகபதியுரை கணபதியை தொழ, அற்புத அருள் பல அடியவரடையலாம். கற்பகபதியுரை கணபதியை தொழ, சொற்பதம் கடந்தோம் நற்பதம் தருவான், சொற்பதம் கடந்தோம் நற்பதம் தருவான், பற்பல துன்பங்கள் துடைக்கும் துதிக்கையோன், பற்பல துன்பங்கள் துடைக்கும் துதிக்கையோன், கற்பகபதியுரை கணபதியை தொழ. நாடி வரும் அடியார்க்கு நன்மைகள் நல்கிடவே, கூடி வரும் கற்பகன் குறைகள் குறைத்திடுவார். நாடி வரும் அடியார்க்கு நன்மைகள் நல்கிடவே, கூடி வரும் கற்பகன் குறைகள் குறைத்திடுவார். தேடி வரும் துன்பம் தேய்ந்தே ஒழிந்திடவே, தேடி வரும்